ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னா, பெங்களூர் ஆடுகுடி ஜாத்திரைக்கு தான் வந்திருக்கேங்க. இது ரத்த சப்தமி அன்னைக்கு எல்லா எல்லா கோயிலேருந்து சாமிங்களாம் வரும். சாமிங்களை வச்சு ஊர் பண்டிகை மாதிரி கொண்டாடுவாங்க வருஷம் வருஷம். தேரெல்லாம் காலையில் தாங்க வரும். நைட் ஃபுல்லாகவே கடைங்கள்லாம் இருக்கும், ஓப்பனில் இருக்கும். எல்லோரும் டைம் போகிறதே தெரியாமல் நைட் ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணிகிட்ருப்பாங்க. கொஞ்சம் பேர் தூங்கவே மாட்டாங்க, காலையில் தேர் வரைக்கும் முழிச்சிட்டே இருப்பாங்க. நாங்கள் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வரும். ரொம்ப வருஷம்னாக்கா ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் வரும். நான் லாஸ்ட் 2020 வந்திருந்தேன். அப்போ நான் 8 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அப்போ தான் இருந்தேன். அப்புறமா சென்டரில் டெலிவரி ஆகிட்ட பிறகு சென்டரில் கொரோனாவில் வந்ததுனால 2 வருஷம் போடாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் நாங்கள் வர்றதுக்காகல. அதனால இப்போ தான் இந்த வருஷம் தான் வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஜாத்திரை பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் வருஷம் நாங்கள் ஜாத்திரைனா ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா நைட் ஃபுல்லாக எல்லோரும் ஷாப்பிங் பண்ணின்னு முழிச்சிக்கின்னு அது வாங்கிக்கின்னு இது வாங்கிக்கின்னு ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ஃபேமிலியாக போகிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். யாரெல்லாம் ஆடுகுடி ஜாத்திரைக்கு வந்திருக்கீங்களோ இல்லை பார்த்துருக்கீங்களோ அவங்கெல்லாம் எனக்கு கமெண்ட்டில் ஹாய்ன்ட்டு அனுப்புங்க. அப்புறமேட்டு நாங்கள் நைட்டே கிளம்பிட்டோம். நைட்டு நாங்கள் வரும்போதே 8:30 நாங்கள் வீட்டிலேருந்து வரும்போது சரி பார்த்துக்கன்னு கிளம்பும்போது பார்த்தாக்கா 12:30 ஆகிட்டுருக்கு. அவ்வளோ சீக்கிரம் டைம் போயிருந்து தெரியல. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ண ஜாலியாக இருந்துச்சு. பசங்களுக்கும் அத்தர்வாக்கு இது தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஜாத்திரையை. அவனுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணான். அவனும் பார்க்குறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். அம்மா இது வாங்கி கொடு அது வாங்கி கொடுன்னு ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேன்றீங்கன்ட்டு அடப்பிடிச்சுன்னு இருந்தால் சரி ஒரு வாட்டி பார்த்துக்கலாம், எங்கெங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கின்னு நெக்ஸ்ட்டு வரும்போது ரிட்டன் வரும்போது வாங்கிக்கலான்ட்டு. ஏன்னா இங்கே ஒரு ரேட் சொல்லுவாங்க, அந்த பக்கம் ஒரு ரேட் சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகும் இல்லையா? அதனால் வரும்போது வாங்கிக்கலப்பா வாடான்ட்டு அவனுக்கு கூட்டிட்டு. அப்புறமேட்டு அவனுக்கு ஏரோப்ளைனு, அப்புறம் பென்னு மாதிரி இருக்கும்ல கலர் லைட்டு, அப்புறம் பசங்களுக்கு ட்ரெயினு, அப்புறம் கடலப்பொரி, அப்புறம் நாங்களும் இது கம்பல் அது இது வாங்கினோம். ஜுவல்ஸ் மாதிரி ஏதாவது அந்த மணி செட்டு இந்த மாதிரியெல்லாம் வாங்கினோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜாத்திரைக்கு எதுவும் வாங்காத போனாக்கா நல்லா இருக்காது. அதனால வாங்கினோம். அப்புறம் காலையில் தேர் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனாக்கா பசங்க ஸ்கூல் இருக்கிறதுனால எக்ஸாம் வர கிட்ட வரப்போகுது, அதனால லீவ் போடுறது வேண்டான்ட்டு நாங்கள் நைட்டே கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள் பசங்க எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. எவ்வளோ நேரம் தூக்கி நடக்கிறதுக்கே முடியல. அந்த ரஷ்ஷு அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. அதனால் அவங்க அப்பா மேலே உட்காந்துக்கின்னு வந்தாங்க 2 பேரும். பசங்களுக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் இயர் இந்த ஆடுகுடி ஜாத்திரைக்கு கலந்துக்குங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நிறைய பேர் நிறைய தூரத்துலேருந்தெல்லாம் வந்திருக்காங்க ஆடுகுடி ஜாத்திரைக்கு. நிறைய யூடியூபர்ஸும் இந்த ஜாத்திரையில் வந்திருக்காங்க. நான் வீடியோ பண்ணியிருக்கும் போது நிறைய பேர் வீடியோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆர்கெஸ்ட்ராலாம் போட்டிருந்தாங்க. ஸோ ஆர்கெஸ்ட்ரா எங்கள் ஒரு ஸ்கூல் கிரவுண்ட் இருக்குது, அந்த ஸ்கூல் கிரவுண்டில் போட்டிருந்தாங்க. அந்த கிரவுண்டு உள்ளே ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. பசங்களை கூட்டின்னு போனாக்கா நம்ம வெளியே வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ அது ஃபுல் நைட்டு ஆர்கெஸ்ட்ரா பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு லேட் ஆகிடும் அங்கே போயிட்டு வர்றதுக்குள்ளேன்ட்டு நாங்கள் போகல. ஸோ அங்கேருந்து அப்படியே சுற்றிக்கின்னு வெளியே வந்துட்டோம். இப்போ அங்கங்கே இந்த ஜாத்திரைனால அங்கங்கே அவங்கவுங்க வீட்டுக்கிட்டலாம் எல்லா சாமி, அந்த ஊர் சாமி, அந்த எல்லா சாமிங்கெல்லாம் வச்சு கிடா வெட்டி படையல் போட்டு பூஜை பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. மார்க்கெட்லேருந்து அன்னம்மா சாமியும் வரும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா தேரும் ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. எல்லோரும் ஃபோட்டோ பிடிச்சிக்கின்னு லைனாக வந்துன்னே இருக்கும். பிரசாதம் ஒவ்வொருத்தர் அந்த சாமிக்கு ஆரத்தி எடுத்து பூஜை பண்ணி தேங்காய் உடச்சி ஒவ்வொன்றா லைனாக பின்னாடி வந்துன்னே இருக்கும். நிறைய வரும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சாமியெல்லாம் நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ பண்ணியிருக்கேன். ரொம்ப லென்த்தாக நிறைய இருந்துச்சு. அங்கே வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப லென்த் ஆகிடும். அவங்க பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்கும்ன்ட்டு நான் அவ்வளோ லென்த்தாக வீடியோ பண்ணலை. அப்புறமா லாஸ்ட்டாக வீட்டுக்கு போகும்போது கடலப்பொரியெல்லாம் வாங்கிக்கின்னு பசங்களுக்கு ட்ரெயினு, கன்னு, அப்புறம் குதிரை பொம்மை, வாத்து பொம்மை, பபுள்ஸ் இந்த மாதிரியெல்லாம் பசங்களுக்கு வாங்கிக்கின்னு அப்புறமேட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போய் சேர்கிறதுக்கு எங்களுக்கு 1:00 ஆகிடுச்சு. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பசங்க காலைல ஸ்கூலுக்கு வேறு போகணும் இல்லையா? அப்புறமேட்டு நாங்கள் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம். இதே மாதிரி விலாக் வீடியோஸ் எல்லாம் என் சேனலில் வேணும்னாக்கா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.